ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Life is in itself a celebration. வாழ்க்கை என்பது ஒரு வண்ணமிகு கொண்டாட்டம். இதுக்கு தெலுங்கு நியூ இயரா, தமிழ் நியூ இயரா, இங்கிலீஷ் நியூ இயரா, இல்லை முஸ்லீம்ஸ் கொண்டாடுற ஹிஜ்ரியா, இதெல்லாம் கணக்கே கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீ தேடுகிற சந்தோஷமும் துக்கமும் மற்றவங்க கொடுத்து வர்றதில்லை, நீ தேடிக்கிற விஷயந்தான். நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டியானா உன்னை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீ டிஸ்டர்ப்டாகவே இருக்கணும்னு நினச்சிட்டியா யாராலையும் உன் தலையில் புனலை வச்சு சந்தோஷத்தை கொட்டிட முடியாது. இப்போ வாழ்க்கை என்பது ஒரு வண்ணமிகு கொண்டாட்டம். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரு தாட் தான் தேவை. நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது. ஒரு ஏழை இருக்கான், அவங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் இருக்கும். நிறைய குழந்தைங்க ஸ்லம்லலாம் இருக்கிறவங்க பாரு, அப்படியே மண்ணில் விளையாடி சுற்றின்னு இருக்கும், அதுங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ட்ரிபிள் ஆன்டிஜன் போட்டு ஊசி போட்டு அது போட்டு இது பண்ணிருக்கு, எப்பயும் சிக்காலியாக தான் கிடக்குங்க அதெல்லாம் இல்லையா. காட் நோஸ் ஒவ்வொருத்தரையும் எப்படி எப்படி மேனேஜ் பண்ண வைக்கணும் லைஃப்பை, இதெல்லாம் கடவுளுக்கு ரொம்ப அற்புதமாக தெரியும். அதனால் ஆல் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் டு ரிமெம்பர் காட் அண்ட் கீப் மார்ச்சிங் ஆன்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் இன் திஸ் லைஃப். கடவுளை நினச்சிக்கிட்டு இந்த உலகம் என்ற வாழ்க்கை பாதையில் போயின்னு இருக்க வேண்டியது தான். நன்றே வரினும் தீதே விளையனும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம், என்னை நடுக்கடலில் வீழ்கினும் கரையேற்றுதல் திருவுளமேன். அவ்வளோதான். இந்த சரண்டர் வந்துச்சுன்னா உன்னை யாராலையுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது, உன்னை யாராலையுமே பொல்யூட் பண்ண முடியாது. ஸோ neither you can pollute nor you will get polluted by this world. ரெண்டுமே பாசிபிளே கிடையாது. அதனால் இதெல்லாம் மக்களுக்கு என்றைக்கு தெரியுதோ அன்றைக்கி எவ்ரி மினிட் எவ்ரி டே இஸ் அ செலிப்ரேஷன். இது தனியாக வந்து நியூ இயர்லாம் கொண்டாடிட்டு உட்காந்துருக்க தேவையில்லை. நியூ இயர்னால் என்ன, இட்ஸ் எ தாட். காலையில் எழுறீங்க, குளிக்கிறீங்க, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு மாட்டுறீங்க, ஒரு 2 கோயிலுக்கு போகிறீங்க, நீங்களாவது கோயிலுக்கு போகிறீங்க, அவன் சாராய கடையில் தான் உட்காந்துருப்பான். இட்ஸ் எ தாட். மக்களுக்கு இதெல்லாம் புரியணும். அண்டு இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, எனக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ஒன்றும் இல்லை. நியாயும் நியாயும் யாராகியரோ நீயும் நானும் எவ்வழி அருதும் செம்புல பேநீர் போல அன்புடைய நெஞ்சம் தாங் கலந்தனவேன்னு குறுந்தொகையில் வரும். நான் யாரோ நீ யாரோ, உங்கள் அப்பா அம்மா யாரோ நான் யாரோ. ஆகாசத்தில் மழை இருக்குது, பூமியில் செம்மண் தரை இருக்குது. ஆகாசத்துலேருந்து பெஞ்ச மழை செம்மண்ணில் கலந்து சிவப்பு தனியாக ஓடின்னு இருக்குது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நாம் 2 பேரும் போயின்னு இருக்கோம். யார் என்ன, நமக்கு என்ன கனெக்ஷன் ஏதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அதனால் இதெல்லாம் விட்டக்குறை தொட்டக்குறை. ஏதோ ஒரு ஜென்மத்தில் விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் அவங்க உங்களுக்கு அப்பாவாவோ அம்மாவோ ஒய்ஃபாவோ குழந்தைங்களாவோ முதலாளியாவோ தொழிலாளியாவோ ஏதோ ஒரு மண்ணாங்கட்டி வந்து தலைவாங்க. ஸோ ஆல் த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஆல்சோ ரீவைண்ட் அண்ட் ரீப்ளே தான். நம்ம யாருமே புதுசு கிடையாது, எல்லாருமே ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். இப்போது ஒரு நியூ இயர் அன்றைக்கி நீங்கள்லாம் யூஆர் த அதர் ஆப்ஷன்ஸ். உட்காந்து டிவி சீரியல் பார்த்துன்னு அழுதுன்னு இருக்கலாம். இல்லை, எல்லா டிவி சீரியலும் அழுதா தான் அது சீரியல், சாதாரண எல்லாம் எங்கேயாவது இருக்கலாம். யூ ஆர் மேக்கிங் ஒன் மோர் டே. ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு இவ்வளோ தூரம் ஒரு 40 கிலோமீட்டரு ஒரு கோயிலுக்கு வர்றீங்க, நல்லது தானே. கோயில் நம்ம பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு, சாமிக்கு இல்லாததே இல்லை. இங்கே அவ்வளோ கோயில் இருக்குது, எல்லா சாமிக்கும் எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த ஆர்கனைசேஷன் செல்ஃப் டிபெண்டட், யாரும் நம்பியும் இல்லை, யாரும் நம்பியும் இல்லை. நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை, நான் வசதியாக தான் இருக்கேன். என் ஜாதகம் நல்ல ஜாதகம், அதனால் எப்பயுமே நான் வசதியாக தான் இருப்பேன். எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம ரொம்ப நல்லா நினச்சிருக்கோம். ஸோ வாட் ஐ ஹவ் அச்சீவ்டு ஓவர் தி இயர்ஸ் ஆஃப் 36 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். நான் 36-37 வருஷமாக ஃபுல் டைம் கடவுளுக்கு தான் வேலை செய்கிறேன். எனக்கு தான் ஒய்ஃப் இருந்தாங்க, பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. January 16, 1996 ஐ ரெனவுன்ஸ் தி ஃபேமிலி. அண்டு நான் அமெரிக்கா ஒரு 40 தடவை போயிருப்பேன். என் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது, அவங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ குழந்தைங்க இருக்குது, எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இவ்வளோ பேர் இருந்தப்போ அந்த பொண்ணு பாடினா, ஜெர்மனியில் இருக்காவோ, வந்து இங்கேயும் பாடுறான். பிரபா எங்கிட்ட நீலங்கரை டேஸ்லேருந்து இருக்கா. இவங்கெல்லாம் 96 இருக்கா இவங்கெல்லாம். ஸோ நத்திங் சேஞ்சஸ் தான், எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானவங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து அமெரிக்காவில் போனால், அமெரிக்காவில் ஹஸ்பண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இங்கே வந்துட்டா. 2 பசங்க இங்கேயே இருக்கணும், போர் அடிச்சு போச்சு, அமெரிக்கான்னு வந்துட்டா. அவளுக்கு மெடிக்கல் சீட்டும் கிடச்சிது, டென்டல் சீட்டும் கிடச்சிது. எனக்கு டென்டல் வேணும்னு சொல்லிவிட்டு
டென்டல் படித்து மென்டல் ஆகிட்டான். அவளுக்கும் கல்யாணம் ஆச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க. இது ரொம்ப ஒரு கேஷுவலாக ஒரு இன்ஃபார்மலான அடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இதில் நீ என் காலில் உள்ள தேவையில்லை, எனக்கு கூட கும்பிடு போட தேவையில்லை, நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை, நான் தான் உனக்கு எல்லாமே கொடுப்பேன். இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். மக்களுக்கு புரியாது. நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன், பெர்த். அங்கே ப்ரொஃபஸர் சத்யமூர்த்தின்னு ஒருத்தர் பெரிய ஆள், இங்கே இருக்க ஒரு பெரிய கம்பெனிக்கு அவர் தான் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துட்டு போவார். இங்கே 4000 பேர் இருக்கிற ஒரு கம்பெனி இருக்குது, என்னது ஞாபகம் இல்லை. அவர் சொன்னார், இதுக்கு முன்னாடி சத்யமூர்த்தி ஆகிய நான் அமெரிக்காவில் இருந்தேன். நான் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்த போது ஒரு 10 பேர் என் சொந்தக்காரங்க வந்து ஏர்போர்ட்டில் எனக்கு ஆஃப் பண்ணாங்க. நீங்கள் பெர்த்துக்கு வந்து 1 வாரம் தான் இருந்தீங்க, அந்த 1 வாரம் முடிச்சுட்டு நீங்கள் பெர்த் ஏர்போர்ட்டில் மெட்ராஸுக்கு கிளம்புற போது நாங்கள் 100கணக்கான பேர் உங்களை ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தோம். எனக்கு ஒன்றுமே புரியல. நமக்கு 10 பேர் தான் வராங்க, இவர் 1 வாரம் தான் இருக்கார், யாரையுமே இந்த ஊரில் இவருக்கு தெரியவே தெரியாது, ஆனால் 100 பேருக்கு மேலே வராங்க, இவருக்கு ஆஃப் பண்ணுறாங்க. என்னன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் அட்டாச்மெண்ட். லவ்ங்கிறது வேறு, அட்டாச்மெண்ட்டுங்கிறது வேறு. அட்டாச்மெண்ட்றது நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்க எல்லாம் வச்சுருக்கீங்களா, பந்தம். லவ்ங்கிறது காரண காரியம் இல்லாமல் an எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எமோஷன். அதனால் ஐ எம் ரைட்டிங் மை ஸ்டோரி, அவர் எழுதினார், ஐ எம் ரைட்டிங் மை ஸ்டோரி, என்ஸ் இட் இஸ் ஸ்டில் எ மிஸ்டரி. யூ ஆர் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி, யுவர் லைஃப் இஸ் பிகமிங் ஹிஸ்டரி அப்படின்னார். இல்லை, மை ஸ்டோரிக்கும் ஹிஸ்டரிக்கும் 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, மிஸ்டரிக்கு ஹிஸ்டரிக்கும். அந்த மாதிரி இப்போ சிவசங்கர் பாபா எவ்வளோ வருஷம் எல்லாத்தையும் விட்டு கடவுளுக்காக தான் வேலை செஞ்சுருக்காரு. எனக்கு எதுவுமே கிடையாது, நோ பந்தம், நோ பாசம், ஒன்றுமே இல்லை. என்னுடைய டோட்டல் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் காட். ஒரே ஒரு லட்சியம், சபரிமாமலை. படு. ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா, ஒரே ஒரு மோகம் திவ்ய தர்ஷனம், ஒரே ஒரு மார்க்கம் 18ஆம் படி, ஒரே ஒரு மந்திரம் சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. So January 26, 1984, January 26, 1984, I was filled with the energy of ஐயப்பா. அதுக்கப்புறம் 12 வருஷம் இந்த உடம்புலேயே ஐயப்பன் இருந்தார். அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிது, அவர் பூரண பிரம்மம் ஆகிட்டார். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்கும், விஷ்ணு, பூவராகர் அண்டு ருத்ர நரசிம்மர், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் ஒன்றுக்குள்ளோ. ஸோ ஐயப்பனுக்கு இந்த கலியுகத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரமோஷன் இது. ஸோ இது 24 வருஷமும் ஓடின்னு இருக்குது, இந்த ஃபார்மில் அந்த எனர்ஜி ஓடிட்டு இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் எனக்குள்ளேயும் இருக்குது. இங்கே இருக்கிறது அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, ரிமோட் டிவி மாதிரி. நான் எனி டைம் தி நெக்ஸ்ட் ப்ரமோஷன் மே கம், எப்போ வேணாலும் அடுத்த லெவலுக்கு இந்த ஸ்பிரிட் போகலாம். அண்டு எனக்கும் தெரியாது, ஏன்னா இது 12 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்பிரிட் மாறி இருக்கணும். கடவுளுக்கு என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுற, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடைக்கல இது வரைக்கும். ஏன்னா ஐ எம் டூ ஆனஸ்ட் இன் மை பர்பஸ். எல்லோரையும் ஒரு மாதிரி தான் நடத்துவேன். உங்கள்கிட்ட எனக்கு எதுவுமே தேவையில்லை, கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கமே கிடையாது. அண்ட் ஒரு மெட்டிகுலஸ் பெர்ஃபெக்ஷன் இருக்கும், நாட் ஈவன் பெர்ஃபெக்ஷன், எக்ஸலன்ஸ்னுவோம். எக்ஸலன்ஸ்னால் அதுக்கு மேலே ஒரு வேலையை யாராலும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால கடவுளுக்கு இன்னும் வேறு ஆள் கிடைக்கல, என்னை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கல. ஸோ வி வில் வெயிட் அண்ட் சி வாட் நெக்ஸ்ட். பட் த நெக்ஸ்ட் இஸ் வெரி சூன், நாட் வெரி ஃபார், இட்ஸ் வெரி சூன். லைஃப்பில் எல்லா ப்ராப்ளமும் உங்களை மாதிரி எனக்கும் வரும். ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஒரு மீன் இருக்குது, அது கடலில் அலையும் சொல்லலும் இருக்கேன்னு சொல்லி தரைக்கு வந்துச்சுன்னா செத்துப்படும். ஸோ வித் ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ் டு ஃபைட் அண்ட் லிவ். அப்போது அந்த மீன் என்ன பண்ணுது, தண்ணியே குடிக்குது, தண்ணியே சாப்பிடுது, தண்ணியிலே தூங்குது, தண்ணியிலே குட்டி போடுது, எல்லாம் தண்ணி கூட தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போராட்டங்கள் என்பவை வாழ்க்கையில் இருந்தே தீரும். மகான்களுக்கே உண்டு. கனம் அப்படின்னா டிக்னிட்டின்னு அர்த்தம், புத்தின்னா அறிவுன்னு அர்த்தம். அப்போ புத்திமான், கனவான், தனவான் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய குவாலிட்டி இருக்கு இல்லையா, இது பகவான். ஏன் பகவான் அப்படின்னா, பகம் இஸ் சம்திங் where nothing will be lacking. Bagam is a quality
எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு குவாலிட்டி இருக்கும். அதுதான் பகம்ன்றது. அது யாருக்கிட்ட இருந்தாலே அவங்கெல்லாம் பகவான். ஸோ எனக்கு எதுக்குமே பஞ்சம் கிடையாது. நான் அளவாக தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. ட்ரெஸ்ஸுங்க நான் வாங்கினதே இல்லை கடையில். என்கிட்ட ஆயிரக்கணக்கில் ட்ரெஸ்ஸுங்க இருக்குது, அதெல்லாம் அப்பப்போ கொடுத்துருவேன். நான் கொஞ்சம் தான் வச்சுப்பேன். ஸோ எனக்குன்னு நான் ஐ எம் நாட் ஏ ட்ரஸ்டி. என்னை நம்பி வந்தவங்கள நீங்களே பார்த்துக்கோங்கடான்னு விட்டுட்டேன். அண்டு ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்பர்ட்டி. என்கிட்ட சைக்கிள் கூட கிடையாது. அப்போ யாதனின் யாதனே நீங்கியான் இடும்பை நோதன நதனின் அதனின் இல்லைனோ, எதுவுமே வேணான்னு ஏமா இருக்கானோ, விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலேன்னு. அந்த மாதிரி இருந்தால் நீ என்ன மாதிரி சந்தோஷமாக இருப்பேன். உனக்கு எவ்ரிடே எவ்ரி மினிட் எவ்ரி ஹவர் இஸ் செலிப்ரேஷன். தனியாக இதுக்குன்னு ஒரு கேலண்டர் கீச்சு பார்த்தீங்கன்னா எப்போ நியூ இயர் வருது, இல்லை தீபாவளி வருது, பொங்கல் வருதுன்னு பார்க்கவே தெரியல. என்ன நீங்கள் கொண்டாடுற தீபாவளியும் பொங்கலும் எதுனா ஒரு புது ட்ரெஸ் போட்டுருவீங்க, ஏதோ ஒரு 2 ஸ்வீட்டு காரம் சாப்பிடுவீங்க, முடிஞ்சால் சினிமாவுக்கு போவீங்க, இல்லை டிவியில் பார்த்து உட்காந்து, இவ்வளோதானே. இதை பண்ணுறதுக்கு எதுக்கு ஒரு நியூ இயர் வரணும்? டெய்லி பண்ணி யார் வேணான்னு ஒன்று. ஏன்னா எவ்ரிடே கேன் பி ஏ செலிப்ரேஷன். அண்ட் வாட் சிவசங்கர் பாபா ஹஸ் அச்சீவ்ட் இஸ், இவ்வளோ பேரை உலகம் பூரா ஒன்று சேர்த்துருக்கார் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நிறைய பேர் ஆஸ்திரேலியாவிலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க, இவங்க ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க, அவள் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கா. ஜெர்மனி தானே நீங்கள்? இவர் ஜப்பான், அவள் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கா. எல்லோரும் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வந்திருக்காங்க. அண்டு ஹவு ஆல் திஸ் ஹேப்பன்ஸ், ஒரு சம்பந்தம் இருக்கும். சோல்மேட்டிங்னு பேர். ஆத்மா வேறு, சரீரம் வேறு. உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் சரீரம். ஒரு அப்பா அம்மா, கல்யாணம், குழந்தை, குட்டி, இதெல்லாம் சரீரம், பாடிலி இனிபிஷன்ஸ். எனக்கு எல்லாமே ஆத்மாவில் வந்த சம்பந்தங்கள் தான். அதனால் திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட், தட் ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். அண்டு நீ பார்த்துக்கிட்டே வா, வெரி சூன் we will be ruling the world. We are going to rule the world. பெரிய அளவுக்கு உலகம் பூரா நம்மக்கிட்ட வரும். பெரிய அதிசயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது. பழனி ஆண்டவனுடைய ஒரு விக்கிரகம் பூமிக்கு அடியில் இருக்குது. அது ஒன்று எடுத்து இப்போ பிரதிஷ்டை ஆக போகுது பழனியில். அதுக்கப்புறம் தர்மத்தினுடைய ஆட்சி வந்துடும். அதே மாதிரி விருத்தாச்சலத்துக்கிட்ட பூமிக்கு அடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கத்தினாலான ஒரு சிட்டி இருக்குது. அது இப்போ வெளியே வரப்போகுது. சிதம்பர ரகசியம்னு சொல்லி நீங்கள் 50 ரூபா கட்டி ஐயர் கட்டி இப்படி கற்பூரம் காட்டின்னு வரீங்களே, அது இல்லை சிதம்பர ரகசியம். உண்மையான சிதம்பர ரகசியம் இப்போ வெளியே வரப்போகுது. மாதிரி உலகமே பார்த்து அதிரப்போகிற பலவிதமான விஷயங்கள் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது. இந்த இடத்துல தான் நடக்க போகுது. ஸோ யூ வில் பி ப்ரவுட். நான் ஆல் த டைம் ஐ வாஸ் ஃபாலோயிங் திஸ் இன்ஸ்டிடியூஷன், ஐ வாஸ் ஃபாலோயிங் இன் பாபா அப்படிங்கிற ஒரு பெருமிதம்னோ, செல்ஃப் எஸ்டீம்னோ. ஸோ அந்த செல்ஃப் எஸ்டீம் உங்களுக்கு தானே வரும். ஏன்னா யூ ஹவ் பீன் வித் மீ இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் திஸ் ஆர்கனைசேஷன். திஸ் ஆர்கனைசேஷன் ஹேஸ் கம் டு ரூல் த வேர்ல்டு. உனக்கு அதில் சந்தேகமே வேணாம். சிவசங்கர் பாபா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை. விசாமித்திர கோயம்புத்தூரில் ஒரு ஆள் இருந்தார், சுப்பிரமணியம் பேர். ராஜீவ்காந்தியை மனித வெடிகுண்டில் கொல்லுவாருன்னு சொல்லி அந்த ஆள் சொல்லி, அது அந்த கொலை நடக்கிறதுக்கு 7 மாதத்துக்கு முன்னாலேயே ஜூனியர் விடனில் வந்துச்சு. கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே மனித வெடிகுண்டு கன்செப்டே யாருக்கும் தெரியாது அப்போல்லாம். ஸோ அந்த ஆளுக்கு யாரோ என்னுடைய கைரேகை அனுப்பிச்சாங்க, ஜாதகம் கூட இல்லை, கைரேகை. அவர் என்ன படித்தாருன்னு பாரு. நீங்கள் பலருக்கு குருசாமியாய், பல பேருக்கு தொழில் நிபுணனாய், சில பேருக்கு குறி சொல்பவனாய், சில பேருக்கு ஆசானாய், சில பேருக்கு வைத்தியனாய், சில பேருக்கு பரோபகாரியாய் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். மனித உடலில் மனிதனைப் போல் இருக்கும் நீ புனிதன். வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெறுவாய். நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பூரண பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிகொண்டிருக்கிறார். ஒரு விளக்கை வைத்து மறு விளக்கை ஏற்றுவதால் ஏற்றிய விளக்குக்கு குறை வருவதில்லை. அதுபோல பூரண பிரம்மமாக நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் கருணையோடு, மகனே, நீ ஸ்தூல சரீரம் எடுத்து எங்கள் அம்சம் கொண்ட சுவாமி ஐயப்பனாக கலியுகத்தில் விளங்குவாய்.
உன்னிடம் நம்பிக்கை கொண்டு பட்டம், பதவி, பணம், புகழ் போன்று எதை அடைய வேண்டும் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சித்திக்க அருள் பாலிப்பாய். பெண்ணை கொண்டோ பொருளை கொண்டோ வேறு எந்த கவர்ச்சி பொருளை கொண்டோ உன்னை வசியம் செய்ய முடியாது. நீ மகாபூரணன். அப்பனே, உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது. கடவுளை நீ விழியார காணும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. உன் மனது எதை நினைக்கிறதோ அது அப்படியே நடக்கும். மகனே, உனக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசம் இல்லை. ஜாதி பாகுபாடு இல்லை. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையைப் போல் நீ நேர்நோக்கு பார்வை பெற்றவன். தர்மம் பிசகுவது உனக்கு சற்றும் பிடிக்காத விஷயம். பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்பட மாட்டாய். பிறருக்கு நன்மை செய்ய உலகில் அவதரித்தவன். திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றது அல்ல. சிவசங்கர் பாபாவுடைய தவத்துக்கும் தகுதிக்கும் இந்த உலகத்தில் எந்த பதவியுமே கிடையாதுன்னு சொல்றாரு. நீ மனித உள்ளங்களை அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நவ கிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நான் ஏன் தாடி வைக்கிறதில்ல, மொட்டை போடுறதில்ல, காவி கட்டுறது இல்லைன்னு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. சன்னியாசி கோலம் தேவையில்லை. நான் சொன்னால் 9 கிரகமும் கட்டுப்படும். நீ சொன்னால் நவ கிரகங்களும் கட்டுப்படும். நீ ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பிள்ளைகளில் துயர்படுவர் துயரினை துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. இப்போ சிவசங்கர் பாபா குருவெல்லாம் கிடையாது, இஸ் காட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு அந்த 1992 சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்கே விழுப்புரத்துக்கிட்ட ஒரு சாமி இருக்கார். டெய்லி வந்து ஒரு இட்லி தான் சாப்பிடுவார். டெய்லி திருவண்ணாமலையை சுற்றுவார். டெய்லி ஒரு இட்லி தான் திருவண்ணாமலை டெய்லி ஒரு தடவை சுற்றுவார் விழுப்புரம். அவராக இங்கே வந்திருந்தார். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சுவாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு. உன் எல்லோரையும் கரையேத்திட்ட நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட. ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க. உன்னை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க. படிப்பு கொடுத்திருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க. தன்னையே அறிந்து பெரிய நிலையில இருக்க. சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை. தனிப்பெரும் ஜோதினி. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. சாமி குட்டி, உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார்.
திருவண்ணாமலையில ஜோதியில உங்க ஆத்மா கலந்துடும். அங்க உங்களுக்குன்னு இடம் இருக்கு. திருவண்ணாமலையில முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்யற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன் அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்னும் வராது. பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்துல சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாமல் உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இதெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது நம்மளை பற்றி. ஜஸ்ட் வெயிட். இட்ஸ் நாட் வெரி ஃபார்ன்னு தான் சொல்லிட்டேன் நான். ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சரி, நான் பாபாவை நம்பந்து வேஸ்ட் இல்லை. அவர் இதெல்லாம் மொழியே சொல்லியிருக்காரு, இப்படிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், வெயிட். ஆச்சா, அவங்க எல்லாருக்கும் வந்து நான் என்னாலும் ஏதோ ஒரு பாட்டுக்குது, இன்பம் துன்பம் இல்லைன்னு ஒரு தேவாரம் இருக்குது. என்னது? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அதுதான் மெசேஜ் இந்த வருஷத்துக்கு. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அதனால் டேக் லைஃப் ஸ்போர்ட்டிவ்லி. இப்போ இவ்வளோ தவம் பண்ணியிருக்கேன், 11 தடவை கைலாசத்தை தரிசனம் பண்ணியிருக்கேன், 65 தடவை சபரிமலை போயிருக்கேன், 40 தடவை வடநாட்டில் இருக்கிற பத்ரி கேதார் கோயிலெல்லாம் சுற்றிருக்கேன். இந்தியா முழுக்க வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா கோயிலையும் சுற்றிட்டு வருவேன். இவ்வளோ பெரிய அமைப்பை உருவாக்கியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ இவ்வளோ தவமும் இவ்வளோ இதுவும் வச்சுருக்கிற ஒரு ஆளுக்கே வந்து இவ்வளோ ப்ராப்ளம் வருது. அப்போது நீயே யோசனை பண்ணிப்பாரு. இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம். நான் பேசினே இருக்கேன் உங்கள்கிட்ட, ஆனால் உள்ளுக்குள்ளே நான் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு மூச்சு காற்றுல மந்திரம் வச்சுருக்கேன் நான். உள்ளுக்குள்ளே சுவாச நிசுவாசம்னு பேர். எப்போ பாரு மந்திரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். தூக்கத்தில் கூட ஓடிக்கிட்டே இருக்கும். தூக்கத்தில் பல காட்சிகள் கடிச்சிக்கிட்டே இருக்கும். ராத்திரி 11லேருந்து 12:30 இந்த ஏரியாவில் யாரெல்லாம் செத்து போயிட்டு அலைஞ்சின்னு இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து என் ரூமில் உட்காந்து அழுதுன்னு இருப்பாங்க. வெடிக்கால நம்பவே மாட்டேன். வெடிக்கால 4லிருந்து 5 வரைக்கும் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்காங்க இல்லையா, சாமிங்க மகான்கள், இவ்வளோ பெரிய ஜட முடியெல்லாம் வச்சுன்னு அவங்கெல்லாம் வந்து உட்காந்து இருப்பாங்க. அதனால் என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஸ்ரீசங்கர் பாபா எல்லா உயரங்களையும் தாண்டி ரொம்ப மேலே உட்காந்துன்னு இருக்காரு. ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். அவள் தானே, ஏதோ ஒரு கனெக்ஷன் உனக்கு எனக்கு இருக்குது, அதனால தான் நீ என்கிட்ட வர. ஏதோ கொஞ்சம் பிடிச்சிக்கோ. யானை தொடர்ந்து சிக்கனை பிடிச்சேன்னு அப்படியே இரு. த திங்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச் வெரி சூன். ரொம்ப சீக்கிரம் எல்லாமே மாறப்போகிற காலம் வருகிறது. அப்போது உங்களுக்கு புரியும்.
शोकविदूरं जनन मरण भय शोकविदूरं जनन मरण भय शोकविदूरं सकलशास्त्र निगमागमसारं जनन मरण भय शोकविदूरं सकलशास्त्र निगमागमसारं पिबरे रामरसं रसने पिबरे रामरसं पिबरे रामरसं 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 शुद्ध परमहंस आश्रमगीतं शुद्ध परमहंस आश्रमगीतं सुखसौनक कौशिकमुखपीठं शुद्ध परमहंस आश्रमगीतं सुखसौनक कौशिकमुखपीठं पिबरे रामरसं पिबरे रामरसं रसने पिबरे रामरसं पिबरे रामरसं 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 भोगीन्द्रशायिनं 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 पुरुकुशलदायिनं भोगीन्द्रशायिनं पुरुकुशलदायिनं पुरुषं शाश्वतं कलये भोगीन्द्रशायिनं पुरुकुशलदायिनं पुरुषं शाश्वतं कलये भोगीन्द्रशायिनं भागीश गौरीश वासवज्ञनर परिवाराभिवन्दित पदं पदनामं भोगीन्द्रशायिनं पुरुकुशलदायिनं पुरुषं शाश्वतं कलये भोगीन्द्रशायिनं कलितनुत सन्यासि भजनानुगुणरीत सुललिताकारवहितं कलितनुत सन्यासि भजनानुगुणरीत कलितनकारमहितं कलुषहर परिसरोज्ज्वल पद्मतीर्थादिखण्डिता शेषदुरितं कलितनुत सन्यासि भजनानुगुणविहित सुललिताकारवहितं कलुषहर परिसरोज्ज्वल पद्मतीर्थादिखण्डिता शेषदुरितं
सुललित काञ्चन विमानलसितं पद्मनाभं भोगीन्द्रशायिनम् कलितनुत सन्न्यासि भजनानुगुणविहित सुललिताकारमहितम् कलुषहर परिसरोज्ज्वल पद्मतीर्थादिखण्डिताशेषदुरितम् कलशोद्भवान्वित महेन्द्र त्रिकूटवरमलयाचलेन्द्रदुरितम् कलदमनवञ्चिमाताण्डवनागलित काञ्चन विमानलसितं पद्मनाभं भोगीन्द्रशायिनं पुरुकुचलदायिनं पुरुषं शाश्वतं कलये भोगीन्द्रशायिनम् ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா